எத்தனால் பெட்ரோல் அப்படின்ட்டு இருக்க நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியல. நீங்க இன்னைக்கு போடுற பெட்ரோல் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கட்டும் எல்லா பெட்ரோல் பங்க்லையும் கிடைக்கிறது வந்து எத்தனால் பெட்ரோல் தான். E20 பெட்ரோல்னு சொல்லுவாங்க. இது எல்லா வண்டியிலையும் போடலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. 2020க்கு முன்னாடி 23க்கு முன்னாடி வாங்கின எல்லா வண்டியிலையும் E20 போடவே முடியாது. ஆனா அது யாருமே சொல்றது இல்ல. இன்னைக்கு கூட நீங்க பெட்ரோல் பங்க்ல போயிட்டு நீங்க பெட்ரோல் போடணும்னா நார்மல் பெட்ரோல் தான் விற்பாங்க. ஏன் அந்த நார்மல் பெட்ரோல் பங்க்ல E20 போட்டு விற்க சொல்லுங்களேன். பண்றது இல்ல. விழிப்புணர்வு கவர்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. இந்த பெட்ரோல் பொருள் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டிக்கு பிரச்சனை ஆகதான் செய்யும். ஃபர்ஸ்ட் மைலேஜ் அடி வாங்கும். இன்னைக்கு உங்க ஹோண்டா ஆக்டிவாவோ இல்ல எந்த பிராண்ட்ல இருக்கிறதோ ஒரு ஸ்கூட்டர் 45 கிலோமீட்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற கூடிய ஸ்கூட்டர்ஸ் இப்போ தொலைவில் கிடைக்கிறது வந்து 35 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வந்து கம்மியாகுது. அதுக்கு வந்து கவர்மெண்ட் சொல்றது அப்படின்னா இல்ல எந்த பிரச்சனை இல்ல, போடுங்க போடுங்க போடுங்க. கவர்மெண்ட் பண்றது ஒன்னே ஒண்ணுதான், பிராண்டிங் மார்க்கெட்டிங். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல்லா பண்றது பிராண்டிங் மார்க்கெட்டிங். எப்படியெல்லாம் வந்து எத்தனால் வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வைக்க முடியுமோ அப்படிதான் சொல்றாங்க. மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட கேட்டா பிரச்சனை இல்லை. அப்படி பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களா, அப்போ நீங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க. இப்படி நீங்க E20 பெட்ரோல் போட்டு வண்டிக்கு பிரச்சனை வந்தா நாங்களே சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுங்களேன். அது யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த மேனுஃபேக்சரும் அது சொல்றது இல்ல. E20க்கு நாங்க டெஸ்ட் பண்ணிட்டோம் சொல்றதுதான் அவங்களோட ஒரு முக்கியமான வேலையா இருக்கு. இதனால பாதிப்பாறவங்க இந்த பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே எத்தனால் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எத்தனால்னா என்ன அப்படின்ட்டு. அது புதுசா நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சவங்க தான் நம்ம பின்னாடி நிக்கிறது. இவங்க எல்லாருமே நான் வந்து ஒரு சோஷியல் மீடியால இருந்து வர ஒரு பர்சன் தான். இது ஒரு ஏக்கமோ அசோசியேஷனோ எதுவுமே கிடையாது. இங்க வந்திருக்காங்க எல்லாருமே அவங்களோட இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம்ல அவங்க வந்து இங்க வந்து சொல்றாங்க இதனால பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. நாங்க வந்து எல்லாருக்குமே தெரிய வைக்கணும்னு நினைக்கிறோம் இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு. அதனால நாங்க எல்லாரும் இங்க சேர்ந்திருக்கோம். இதுக்கு வந்து ஓகே உங்க வண்டிக்கு மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்கன்னா மெக்கானிக்கல் அசோசியேஷன் சார்பாக ரஹமத் சார் இருக்காரு. இவங்க வந்து தினமும் ஒரு 10ல இருந்து 100ல இருந்து 1000 வண்டிங்க பாக்குறவங்க அவங்களும் அதேதான் சொல்றாங்க. எத்தனை நாள பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கு. இதனால மக்களுக்கு பணம் நிறைய தேவையில்லாம ரிப்பேருக்கும் இதுக்காக செலவாகிட்டே இருக்கு. இதனாலதான் நம்ம இங்க சேர்ந்து வந்திருக்கோம். இது வந்து ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் ப்ரொடெஸ்ட் ஜூன் 21 நடந்தது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 பேர் வந்தோம், 10ல இருந்து 15 பேர். இது ரெண்டாவது. இன்னைக்கு 50 பேர் மேல இருக்கும். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கோர்ட்ல கேஸ் போடலாம், ஜுடிஷியரி வழியா போகலாம், கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறதா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. அதையும் பண்ணுவோம். ஆனா ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் வந்து பார்லிமெண்டரி ஆக்ஷன். MP மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்களை நம்ம அப்பப்போ எலெக்ட் பண்ணுவோம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. நாளைக்கு வந்து செஷன் ஆரம்பிக்க போகுது. பார்லிமெண்ட்ல கால் ஃபார் அட்டென்ஷன் மோஷன் அப்படின்னு ஒரு அப்போசிஷன் பவர் இருக்கு. அதுல அவங்க இதுக்கு சம்பந்தமான மினிஸ்டர்ஸ் அவங்க கால் ஃபார் அட்டென்ஷன் மோஷன்ல அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல அவங்கள வர வைக்கலாம். வர வச்சுட்டு ஏன் எத்தனால் பெட்ரோலை நீங்க விட்டீங்க, என்ன ஸ்டடிஸ் பண்ணீங்க, அந்த ஸ்டடிஸோட ரிப்போர்ட் ஏன் வெளியே இன்னும் கொடுக்கல அப்படின்னு இருக்கிறத அப்போசிஷன் எம்பிஸ்க்கு கேட்கக்கூடிய ரைட்ஸ் அண்ட் பவர்ஸ் இருக்கு நம்ம டெமோக்ராட்டிக் கான்ஸ்டிடியூஷன்ஸ்லயே. அதை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன்னா அவங்க தான் நம்மளோட இம்மீடியட்டான பர்சன். சென்னையிலேயே 3 MPs இருக்காங்க. நம்ம எல்லாருமே இன்னைக்கு இங்க இருந்து எல்லாருக்குமே ஒரு லெட்டர் போட போறோம், அவங்களுக்கு இமெயில் பண்ண போறோம். நாளைக்கு நான் ஆரம்பிக்க போற மான்சூன் செஷன்ல அட்லீஸ்ட் ஒரு MP நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க இந்த கொஸ்டினை அவங்க ரேஸ் பண்ணி ஆகணும். மெயினா காலிங் ஃபார் அட்டென்ஷன் மோஷன், அதான் பர்டிகுலர் மோஷன் நேம். இதை வந்து பண்ணணும். இதான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ இந்த 50 பேர் சேர்ந்து நம்ம வந்து MPஸ்க்கு தான் போறோம். ஏன்னா அதுதான் ஃபாஸ்டஸ்ட் மெத்தட். கோர்ட் மூலமா போலாம், தப்பே இல்லை. ஜுடிஷியரி ஆஃப் இந்தியா அப்சல்யூட்லி வி ட்ரஸ்ட் இட். அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனா MPஸ்க்கு நாளைக்கு செஷன் ஆரம்பிக்குது. மான்சூன் செஷன்ல அவங்க எடுத்து வைக்கணும். என் பேர் சச்சின். ஓகே, தேங்க்யூ. பீப்புள் கிட்ட அவேர்னஸே இல்லையே. எத்தனால் இருக்கிற ஒரு கெமிக்கல் டேர்ம் C2H5OH படிச்சிருப்பாங்க, எல்லாரும் படிச்சிருப்பாங்க ஸ்கூல்ல. அதை வந்து பெட்ரோல கலக்கிறன்றதே யாருக்குமே தெரியாது. நீங்க எல்லாருமே மீடியா ரேண்டமா போய் ஒரு பெட்ரோல் பங்க் முன்னாடி எத்தனால் என்ன நீங்க கேட்டு பாருங்களேன். எத்தனை பேர் சொல்றாங்க பாப்போம். நான் கேட்டேன், கிட்டத்தட்ட 1 month தான் நாங்க எல்லா பப்ளிக் கிட்டையும் போய் கேட்டுதான் இருக்கோம். எத்தனால் யாருக்குமே தெரியாது. நீங்க மீடியாவும் நீங்க ட்ரை பண்ணா மட்டும்தான் பப்ளிக் அவேர்னஸ் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். ஒரு தனியவரா நம்மளால எவ்வளவு பண்ண முடியும். ஒரு பெட்ரோல் பங்க் முன்னாடி ஒரு 50 பேர்கிட்ட இல்ல ஒரு 10 பேர்கிட்ட 2 பேருக்காவது எத்தனால் என்னன்னு தெரியுதா செக் பண்ணுங்க. தெரியாது. ஸோ விழிப்புணர்வு நம்ம தான் கொடுக்கணும். அது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். யாரும் கொடுக்கல. அது அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் செயலுக்கு வந்துச்சு. எப்படி ஒரு விழிப்புணர்வே கொடுக்காத ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறமேட்டு பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தவறு.